எதுக்காக இந்த தரித்திரத்தை நம்ம வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வந்தீங்க? வாய மூடுறி. நம்ம பரம்பரை தரித்திரமே அந்த குழந்தையால தாண்டி விடிய போகுது. எப்படி? இது கண்டெடுத்த குழந்தைங்கிறது ஊரறிஞ்ச உண்மைதானே? இது காமாட்சியத்தான் தன் தாயா நம்பிக்கிட்டு இருக்குங்கிறது உலகறிஞ்ச விஷயம் தானே? நம்ம ஜனங்களை ஏமாத்துறதுக்கு இதை விட என்னடி விஷயம் வேணும்? இந்த ரெண்டு சங்கதி மூலதனமா வச்சு கொள்ள கொள்ளையா சம்பாதிக்கலாம் ரொம்ப நாளா திட்டம் தீட்டிக்கிட்டு இருந்தேன். கிணப்பைய சம்மதிக்க மாட்டானேன்னு பயந்தேன். நம்ம நல்ல காலம் கிழமை காசிய நாடி போயிட்டான். இனி காசும் பணம் நம்ம தேடி வருபடி. எப்படிங்க? கொஞ்சம் பொருள் நம்ம பசங்களை விளம்பரத்துக்கு ஏறி விட்டுட்டு வந்துடுறேன். சின்ன பொண்ணு வாய திறந்து பேசுது, அத்தனையும் அப்படியே பலிக்குது. சின்ன பொண்ணு சொல்றது அப்படியே பலிக்குதா? ஆமையா, அந்த பொண்ணு புதுசா கட்டின கட்டடத்தை பார்த்து இந்த கட்டடம் இடிஞ்சு விழ போகுதுன்னு சொன்னான். சொல்லி வாய மூடல, அந்த புது கட்டடம் இடிஞ்சு தரமட்டமா விழுந்துருச்சுன்னா நம்ம விளம்பரம் பிரம்மாதமா வேலை செஞ்சிருச்சு. எப்படி? நம்ம கல்வண்டபத்துல எக்கச்சக்கமா கூட்டம் கூடி போச்சு. எதுக்குறா? எதுக்கா? காமாட்சியின் அருள் பெற்ற குழந்தையை தரிசிக்கணும். அந்த தெய்வ வாக்கால எங்க கஷ்டங்களுக்கெல்லாம் பரிகாரம் கேட்கணும்னு கையில காணிக்கையோட ஜனங்க காத்துக்கிட்டு கிடக்குறாங்க. என்ன கூட்டுக்காரங்கிட்ட நகை வாங்கி வந்திருக்க பாரு, அதை குழந்தைக்கு கூட்டி சாட்சாத் காமாட்சியம்மன் மாதிரி அலங்காரம் பண்ணி வை. நீங்களாம் அங்க போய் குழந்தை 3 நாள் அண்ணன் தண்ணி ஆகாரம் இல்லாம நிஷ்டையிலே இருக்கா. இப்போவோ புறவோ நிஷ்ட கலந்து பக்தர்களுக்கு தரிசனம் கொடுக்க வருவா. நீங்கள்லாம் அமைதியா இருங்கன்னு சொல்லி ஜனங்களை அந்த பக்கம் இந்த பக்கம் நகர விடாம இன்னும் பல பொய்க்கதைகளை அவுத்து விட்டுக்கிட்டே இருப்ப. சீக்கிரம் வரி. அம்மா ராஜாச்சி, மரகதா திரும்பி உட்காருமா. உன் ஜடைக்கு நான் பூ தச்சு விடுறேன். பெண்ணத்துக்கு என் ஜடைக்கு பூ? உன்னை நல்லா அலங்காரம் பண்ணி ஒரு இடத்துக்கு அழைச்சிக்கிட்டு போவோம். அங்க ஜனங்கள்லாம் வந்து உன் காலில் கும்பிட்டு விடுவாங்க. அவங்க கிட்ட நாங்க சொல்லி கொடுக்குற மாதிரி நீ சொல்லணும். பொய் தானே சொல்லணும்? பொய்யா? ஆமா, நீங்க பேசுனதான் நான் கேட்டுட்டு இருந்தேனே. நாங்க என்ன பேசிட்டு இருந்தோம்? என்ன பொய் சொல்ல வச்சா நிறைய வருமானம் வரும்னே. ராஜாத்தி, அந்த வருமானத்துல தோடு தங்கட்டா வங்கி வலையில எல்லாம் வாங்கி போடுறேன். செல்வியாமா? வேண்டாங்க, பொய் சொல்றது பாவம். என்னங்க இது? எதையும் சொல்ற விதமா சொன்னா தானடி புள்ள நம்புவா. ஏம்மா, நீயா போய் சொன்னா தானமா பாவம். நாங்க சொல்லி கொடுக்கறத தானமா சொல்ல போற. ஆனாலும் நான் சொல்றதுதானே ஜனங்க நம்புவாங்க. வந்து அது சரிதான். ஆனா இந்த பொய்யில இருக்கிற சுத்தம் என்னன்னா, பெரிய மனுஷன் இவட சுத்தம் பேசிட்டு இப்ப நான் சொல்லி கொடுக்கற மாதிரி சொல்லுவியா மாட்டியா? சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன்? சொல்லவே மாட்டேன். கொன்னாலும் போய் சொல்லவே மாட்டேன். உன்னை சித்திர வதம் பண்ணியே சொல்ல வைக்கிறேன். ஐயோ, ஐயோ, படுக்க காஞ்ச கரண்டி எடுத்துட்டு வரானே. போய் சொல்றேன்னு சொல்லிவிடு, சொல்லிவிடு. இப்ப நாங்க சொல்லி கொடுக்கற மாதிரி பொய் சொல்ல நீ சம்மதிக்கல, பழுக்க காசன கரண்டியால உன் தொடைய இழுத்து விடுவேன். சொல்லுவியா? சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். என்னடி சொல்ற? இப்ப சொல்லுவியா? சொல்ல மாட்டேன். அடியே, சொல்ல மாட்டேன்னு சொல்ற நாக்குல சூடு வச்சு இழுத்து விடுவேன். இப்ப இவள நான் போய் சொல்ல வச்சுறேன்டி. அது நடக்காது. பாருடி, டேய், இவ தாத்தா காசிக்கு போயிருக்கான்ல, நீங்களும் உடனே புறப்பட்டு போங்க. அந்த கிளப்பைய கங்கையில மூழ்கிற சமயம் பார்த்து அதை கழுத்தை புடிச்சு நெரிச்சு அப்படியே தண்ணீரை அமைக்கு கொண்டு எடுக்கிறான். ஏண்டா நிக்கிறீங்க? போகடா. என்ன வேண்டாம்? தாத்தாவை சொல்ல வேண்டாம். அப்ப நாங்க சொல்லி கொடுக்கிறபடி பொய் சொல்லுவியா? சொல்றேன். இல்லங்க, அப்படி அமைதியா. அந்த கூட்டத்துல பச்சை புடவையும் பட்டு வேட்டியும் கட்டிக்கிட்டு புதுசா கல்யாணமான புருஷன் கொண்டாட்டி 2 பேர் நிக்கிறாங்க பாரு. அவங்கள நல்லா பாத்துக்க. பாத்துக்கிட்டியா? பாத்துக்கிட்டியாடி? பாத்துக்கிட்டேன். இப்ப உன்னை கூட்டிட்டு போய் அந்த கூட்டத்துல உட்கார வைப்பேன். நீ அந்த பொண்ணை பார்த்து இன்னும் 10 நாள்ல உன் புருஷன் பாம்பு கடிச்சு செத்து போயிடுவான்னு சொல்லணும். அதை கேட்டுட்டு அவன் கதறி அழுது உன் காலில் விழுந்து, தாயே நீ மாங்கல்யத்தை காப்பாத்துன்னு கெஞ்சுறான். அப்ப நீ என்ன சொல்லணும் தெரியுமா? எனக்கு பாதகாணிக்கையா 10 வராகம் தங்கத்தை கொண்டு வந்து பட் காத்தா, அதுக்கு வேணுங்கிற பரிகாரம் பண்ணி உன் மாங்கல்யத்தை காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லணும். வாங்கம்மா, வாங்கம்மா. சரிங்கம்மா.
உங்க 2 பேரும் தான் கூப்பிடாங்க. போங்க போங்க. இன்னும் 10 நாள்ல உன் புருஷன் பாம்பு கடிச்சு செத்து போயிடுவான். ஐயோ என்னடே சொல்லிட்ட தாயே, இவர் எனக்கு தாலி கட்டி இன்னும் 10 நாள் ஆகலையே. அம்மா கண்கண்ட தாயே, இவர் சாக கூடாது, அதுக்கு பதிலா ஏன் உயிர் போகட்டும், அந்த பாம்பு என்ன கடிக்கட்டும். எனக்கு மாங்கல்ய பிச்சை கொடுத்தாயே, எனக்கு மாங்கல்ய பிச்சை கொடுத்தாயே. தாயே பரதேவரே, காலில் விழுந்து கத்துறாளே கதறாளே, பரிகாரத்தை சொல்லி பரதேவரே. அம்மா தாயே சொல்லுமா. 10 விரானோட தங்கத்தை பாத காணிக்க வச்சா உன் புருஷனை காப்பாத்துற. ஐயோ நாங்க பரம ஏழைகளாச்சே, 10 வராக தங்கத்துக்கு எங்க தாயே போவோம். இந்தா தாய் பரிகாரத்தை தான் சொல்லும். தங்க எங்க இருக்கு, அதை எப்படி கொண்டாடுறதா சொல்லு. உனக்கு புருஷன் வேணும்னா தங்கத்தை கொண்டாப்பா. கொண்டாட சாமி, எப்படியாவது கொண்டு வர தாயே. வாங்களே போலாம். ஒரு குண்டு மேல ஏடா குறைய கூடாது. ஆமா சத்திய சொரூபிணியான காமாட்சியின் மகளானி போய் பேசலாமா? நான் பாவம் பண்ணிவிட்டேன் தாத்தா, பயந்து போய் பாவம் பண்ணிவிட்டேன். அதுக்கு நான் தானே பிராயச்சித்தம் பண்ணி தீரணும். அதனால இப்பவே போய் உங்கம்மா காமாட்சி சிலையில என் தலைய முட்டி மோதி சுக்குனரா உடைச்சுக்கிட்டு செத்து போறேன். வேண்டாம் தாத்தா, நீ சாக வேண்டாம். போய் சொன்னது நான் தானே. எங்க அம்மா சிலையில என் தலையை மோதி நான் செத்து போறேன். இப்பவே போறேன். அரூபலட்சுமி, மகாலட்சுமி, குழந்தை மரகதம் என் சிலையில் மோதி பிராணத்தியாகம் செய்ய ஓடோடி வந்து கொண்டிருக்கிறாள். நாம் இருவரும் உடனே சென்று அதை தடுத்து நிறுத்த வேண்டும். எப்படி? நாம் இருவரும் சாதாரண மானிட பெண்களாக வடிவெடுத்து அவளுக்கு முன்னால் செல்ல வேண்டும். நான் தான் அவளுடைய தாய் என்பதை மரகதம் நம்பும் வகையில் நம்முடைய கேள்வியும் பதிலும் அமைந்திருக்க வேண்டும். புரிந்ததா? புரிந்தது. புறப்படு. ஏமா, சுப்பையா பிள்ளைன்னு காமாட்சி கோயில்ல வேலை பாக்குறாரு, அவர் வீடு இப்ப எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க யாருமா? நான் அவருடைய பொண்ணுமா. பொண்ணுன்னா? அவருடைய பேத்தி மரகதத்துக்கு நான் தான் அம்மா. அட, மரகதத்துக்கு அம்மாவா நீங்க? ஆமாமா, மரகதம் கை குழந்தையா இருந்தப்ப அவங்க அப்பாக்கு மூளை கோளாறு ஆயிடுச்சு. அவரை குணப்படுத்த இமயமலைக்கு அழைச்சிட்டு போனேன். வைத்தியம் தீர நீண்ட நாள் ஆகுன்னு வைத்திருங்க சொன்னதுனால இவ்வளவு காலம் அங்கேயே தங்கும்படி ஆயிடுச்சு. இப்ப எங்க அப்பா காசிக்கு போயிட்டாராம். என் குழந்தைய பாத்துட்டு இருக்கவங்க தேராசை பிடிச்சு பெரும் செல்வம் சேர்க்கறதுக்காக என் குழந்தைய பொய் சொல்லும்படியா இம்சை பண்ணாங்களாம். என் குழந்தை பொய் சொல்ல மாட்டேன்னு கண்டிப்பா சொல்லிட்டாளாம். அதுக்காக பழுக்க பழுக்க காய்ச்சிய கரண்டி காம்பால என் குழந்தைக்கு சூடு போட்டுட்டாங்களாமா. என் குழந்தை அம்மா நலர்னாலும் இத கேள்விப்பட்ட உடனே வைத்திய அறக்குறையா குணமான என் கணவரை கூட விட்டுட்டு என் குழந்தைய பார்க்க ஓடி வந்திருக்கேம்மா. அம்மா மரகதா, ஏம்மா உனக்கு சூடு போட்டாங்க? எங்கம்மா? ஐயோ, உனக்கு சூடு போட்டாங்கல்ல, அவங்க நல்ல தண்டனை அனுபவிப்பாங்க. நீ வா. அம்மா, நான் இங்க இருந்தேன்னா மறுபடியும் என்ன பொய் சொல்ல சொல்லுவாங்க. அம்மாடி, உன் வாக்கு பலிக்காதுங்கிற தைரியத்தில் தாண்டி உன்னை பொய் சொல்ல சொல்றாங்க. நீ சொல்றதெல்லாம் நிஜமாவே பலிச்சிருச்சுன்னா எப்படிமா பலிக்கும்? பலிக்க வைக்க தன்னடி நான் வந்திருக்கேன். எங்க உன் நாக்கு நீட்டு. இனிமே நீ என்ன சொன்னாலும் பலிச்சிடும். அப்பா உடம்பு குணமாகணும்னா அதுவும் பலிச்சிடும். எங்க சொல்லு பாக்கலாம் ஒரு தடவை. அப்பா உடம்பு குணமாகணும். எந்நேரம் பாம்பை கட்டி எரிஞ்சிருப்பாடி உங்க அப்பா. அம்மா அம்மா, நானும் வரேம்மா. எங்கம்மா? அப்பா பாக்கிறதுக்கு நினைச்சேன். நாளை காலையில தாத்தா இங்க வந்துருவாரு. வந்துருவாராமா? கண்டிப்பா வந்துருவாரு. நான் உன்னை கூட்டிட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோ, சேர்த்து என்ன ஆனாலோ என்னமோன்னு பயந்து போய் ஆத்துல குளத்துல விழுந்து செத்துருவாரு இல்லையா? ஆமாம்மா. அதனால நான் உன்னை கோயில் மண்டபத்துல தூங்க வச்சுட்டு நான் போய் அப்பா கூட்டு வந்துட்டுமா?
தங்கத்தை பால நாளைக்கே கொண்டு வந்திருக்காங்க. அதை ஏத்துக்கிட்டு அவங்களுக்கு நல்ல வாக்கு சொல்லிட்டு என் தாயே தியானம் கரையடி. அம்மா தாயே, காமாட்சி அவதாரனே தங்க வந்திருக்கு, தலையை நிகழ்ச்சி பாருமா. நல்ல வாக்கிய சீக்கிரமா சொல்லிட்டு என் தாயே. கவலைப்படாதம்மா, இன்னும் 100 வருஷத்துக்கு மேல உனக்கு மாங்கல்ய பாக்கியம் நிலைச்சு. அது போதுண்டி என் தாயே. ஆமாடி என் தாயே. ஆபத்தை நீங்க போச்சு. எந்திரிமா, எந்திரி. நில்லுமா, இந்த தங்கத்தை அந்த பொண்ணு கையில திருப்பி கொடு. குடு. காணிக்கையா வந்ததை திருப்பி கொடுக்க கூடாது என் தாயே. இப்ப நீ குடுக்கல, நான் ஒண்ணு சொல்லுவேன், அது பழிச்சிடும். நம்மளே பயமுறுத்துறா. அவளை தனியா கொண்டு அவளை தனியா எடுத்துட்டு மாறி அந்த பக்கம். அம்மா ராஜா எந்திரிமா. வாம்மா. மேடு அம்மா மெது, மெது. மேடு மேடு. போ போ. ஏண்டி தீர்த்த மரத்திலேயே கூறு பாக்குறியா? என்னமோ சொல்லிடுங்க பழிச்சிருன்னு பயம் காட்டுறிய. நீ சொல்லி என்னடி பழிக்க போகுது? இந்த தங்கத்தை திருப்பி கொடுக்கலன்னா உங்களை காலமாடு விரட்டும். எங்கடி காலமாடு? அந்த வாசப்படியில போய் பாருங்க. பாக்குறேன் வா. பெரிய காலமாடு. ஐயோ, மாடு 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 ஓடி ஓடி மாடு மாடு மாடு. என்ன விரட்டு விரட்டுது. தப்பிச்சபடி நாம மட்டுமா தப்பிச்சா? 10 பிராணியோட தங்கமா தப்பிச்சது. சங்கத்தை கொண்டு வந்துட்டியா? என் அங்கத்தை விட்டாலும் விடுவேன், தங்கத்தை விட்டுருவா. இருங்க, ஓடி அந்த ஓட்டத்துல ஏதாச்சும் காண போயிருக்கும். உட்காருங்க, சரியா இருக்கா எண்ணி பார்த்துருவோம். ஒண்ணு என்னடி என்ன ஆச்சு? என்னன்னு தெரியலங்க. இங்க பாருங்க, சூடு போட்டிருக்கு. ஐயோ, அங்க பாருடி. என்னடி கரண்டி அங்க துடிக்குது? கரண்டி போகுது போகுது, பின்னால போகுது. போகுதுங்க போகுதுங்க. என்னங்க என்னங்க மாயமா இருக்கு. கரண்டி தன்னால வந்து சூடு போட்டுட்டு பின்னாலே போயிட்டு இருக்கு. தன்னால போனா என்ன, பின்னால போனா என்ன, சூடு போடுறது ரெண்டுக்கு. உள்ள வந்தா ஏதோ தானா. ஐயோ, ஐயோ, அந்த எமப்பைய மாடு இன்னும் இங்கே நிக்கிறத பாத்தியா? இப்ப என்னங்க செய்யுது? இப்படியே போய் உள்ள பிரபா குதிச்சு தப்பிச்சு ஓடிடும். நல்ல வலிகளுக்காக அம்மாடி குதிச்சிருவியா? வெள்ள வெள்ள ஓடி 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 பாக்கு பறிச்சு போச்சுமா. காலமாடு துரத்திட்டு வருதுமா, அது போக சொல்லுமா. பறிச்சு போச்சாமா. தங்கத்தை திருப்பி கொடுத்தா காலமாடு தானே போகும். ஐயோ, தங்கத்தை வீட்டுல எடுத்துட்டு வந்தவே. என்கிட்ட தாங்க நான் தரேன். குடுறி நின்னுக்கிட்டு இருக்க. ஐயோ ஐயோ, இந்தாம்மா வச்சுக்க, எல்லாத்தையும் வச்சுக்க. வீட்டுல இருக்க தங்கத்தை கொண்டு வந்து கொடுத்துருண்டியா தாயே? இப்ப அங்க பாருங்க. காலமாடு போயிடுச்சுங்க. தாயே, நீ கண்கண்ட தெய்வம். தாயே, காப்பாத்துறியா?